அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 29ற்கு பிறகு நடக்கக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சி. இந்த நட்சத்திர பெயர்ச்சியால் ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு தனயோகத்தின் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அந்த முக்கியமான அதிர்ஷ்டமான அந்த 3 ராசிக்காரர்கள் யார், அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்குங்க. இந்த ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த தன யோகத்தை அள்ளி வழங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதுங்க. அதுவும் ஒரு முக்கியமாக ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் அல்லது நட்சத்திரத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது கலைகளில் ஈடுபாடு, சுகபோக வாழ்க்கை மற்றும் பொருளாதார உயர்வுக்கான அஸ்திவாரம் வலுப்பெறும். அந்த இடத்துல ஜூலை 29 அன்று நிகழும் இந்த மாற்றத்தில் ஜோதிட ரீதியாக தனயோகம் மற்றும் மாளவிக யோகம் போன்ற ராஜயோக பலன்கள் உருவாகுதுங்க. இதன் மூலம் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு குபேர யோகத்தை போன்ற பணமழை பொழியக்கூடிய அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க. ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த 3 ராசிக்காரர்கள். அதில் முதல் ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி தாங்க. ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதால இந்த நட்சத்திர பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை தரப்போகுது. இந்த காலகட்டத்தில் இவர்களிடம் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன உறுதி பன்மடங்கு அதிகரிக்க போகுது. நீண்ட நாட்களாக வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனக்கசப்புகள் எல்லாம் அகன்று அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். அதே போல் புதிய நிலம், வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்கும் சுபயோகம் கைகூடி வருங்க. எதிர்பாராத பல வழிகளிலிருந்து பணவரவு கூரையை பிச்சிட்டு கொட்டும் அப்படின்னே சொல்லலாம். 2வது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் இந்த சஞ்சாரம் நீண்ட கால பொருளாதார எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் ஒரு பொன்னான காலகட்டமாக அமையப்போகுது. எத்தனையோ நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் சாதகமான முடிவை தந்து உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போகுது. திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த இடைவெளிகள் நீங்கி புரிதல் பலப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். தொழில் நல்ல ஒரு மேம்பாடு அடையக்கூடிய நேரம். சொத்து சுகம் மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோக காலமாக இது அமையுங்க. சமூகத்தில் உங்களோட அந்தஸ்தும் மதிப்பும் உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். 3வது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர நட்சத்திர பயிற்சி தொழில் மற்றும் நிதி நிலையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போதுங்க. பணவரவு சரளமாக இருக்கும். பல வழிகளிலிருந்தும் நிதி நிலைமை மேம்பட்டு உங்களின் நீண்ட நாள் கடன்கள் முழுமையாக அடைய போகுது. உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகி அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு நற்பெயரும் உயர் அதிகாரிகளோட பாராட்டும் சமூகத்தில் தனித்துவமான அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய முக்கியமான நேரம் இது. இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக முழுமையான தனயோக பலன்களை பெறவும் சுக்கிரனின் பரிபூர்ண அருளை பெறவும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்க. மேலும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்குவதும் சுக்கிரனின் பலத்தை அதிகரித்து வாழ்க்கையில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெற உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.